நிமிஷமே நீதானே தெரியுமா? ஆனால் இது உண்மைன்னு சொல்ல முடியல, பொய்ன்னு சொல்ல முடியல. இந்த கனவு நமக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இவகிட்ட சொன்னா இவ இவ நம்மளை ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறா. எனக்கு நடக்கிறது தானே சொல்கிறேன், இவ மட்டும் ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்றா? ஆனால் அப்படிலாம் ஒரு பையன் இருப்பான். என்ன நமக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஹாய் அஷ்மி. ஹாய், நீயா? எஸ், நானே தான். நான் எந்த சீரீஸ் போனாலும் நீ வந்துடுவியா? கண்டிப்பாக அஷ்மி, நீ இருக்கிற எல்லா இடத்துலையும் நானும் இருப்பேன். உனக்கு வேறு வேலையே இல்லையா? உன்னை பார்க்கறது மட்டும்தான் என் வேலை. ஏன்னா நான் உனக்குள்ளே தானே இருக்கேன், அதனால் கண்டிப்பாக உன்னை பார்க்கறது மட்டும்தான் என் வேலையாகவே வச்சுப்பேன். ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணுற? எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த கன்ஃபியூஷனை போக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் இருக்கவா இல்லை கிளம்பவா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்போது நான் இருப்பியா? நான் போனா போயிடுவியா? ஏன்னா நான் எந்த சீரீஸ்லாமே நான் போனேன்னா நீ என்னை விடவே மாட்டேன். ஏதாவது சொல்லி நான் இங்கே தான் இருப்பேன்னுவேன். இப்போ புதுசாக இருக்கே இதெல்லாம். இப்போ நான் இருக்கணுமா இல்லை போகணுமா? நீயே சொல்லு. இரு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னாச்சு சொன்னா எனக்கு தெரிஞ்ச எது சொல்லிச்சுன்னா நான் சொல்லுவேன். நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரி, என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னா எனக்கு கனவு வருது. அது எல்லாருக்கும் யூஸ்வல் தானே. கனவுல என்ன வரப்போகுது? கனவு தான் பிரச்சனையே. இது புதுசாக இருக்கே, நான் என்ன காமெடி பண்ணுறேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை, நீ சொல்லு. எனக்கு கனவுல ஒரு பையன் வரான். என்ன சொல்கிறேன்? என் கனவுல ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் பார்த்தியா? இல்லை, நான் பார்க்கல. அவன் ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவன் தான் எனக்கு கரெக்டான பர்சன்ன்ற மாதிரி தோணுது. புரியலையே, எனக்கு அவன் தான் லைஃப் பார்ட்னராக வருவான்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்? என் கனவுல அவன் எனக்கு எல்லாமே செய்கிறான். என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். எனக்கு என்னென்ன தேவைன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. என் தேவை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறான். என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனை விட எனக்கு என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க. எனக்கு அவன் வேணும். ஓகே, அவன் தான் வேணும்னு சொல்கிறேன். ஆனால் அவனை நீ பார்த்துருக்கியா? இல்லையே. அப்புறம் எப்படி அவன் தான் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன்? நான் என்ன சொன்னாலும் எனக்கு அது என்னன்னே தோணலை. ஆனால் எனக்கு அவன் தான் வேணும். நம்ம ரியல் லைஃப்பில் அப்படி ஒருத்தனை பார்த்தனா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நான் அவனை பார்ப்பேன். நீ அவனை பார்த்து நான் ஓகே சொல்லுவியா? பட் ரியல் லைஃப்பில் அவன் கேரக்டர் தப்பாக இருந்துச்சுன்னா? அப்படிலாம் இருக்காது. இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நம்மளோட கனவுல வரவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் இருக்கும். வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம். நீ என்ன பாரு, கண்டிப்பாக நான் அவனை மீட் பண்ணுவேன். இல்லைன்னு சொல்கிறேன், நீ மீட் பண்ணுவேன்ற. எனக்கு என்ன, நான் மீட் பண்ணுவேன், பார்க்கலாம். ஆனால் நீ பார்க்குறவன் கண்டிப்பாக நல்லவனாக இருப்பானா கெட்டவனாக இருப்பானான்னு தெரியாது. ஆனால் நீ கூடிய சீக்கிரத்தில் அவனை மீட் பண்ணுவேன். என்ன நீ தான் ஜோசிக்காரியா? உனக்கு என்ன ஜோசியம் பார்க்க தெரியுமா என்ன? இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. ஒரு நாள் பார்ப்பேன். நீ சொல்கிற மாதிரி கூடிய சீக்கிரம்லாம் பார்க்குமா எனக்கு தெரியல. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உனக்கு அவன் வேணும்னு சொல்கிறியா இல்லை வேணாம்னு சொல்கிறியா? எனக்கு அவன் வேணும். அவன் லவ் ஃபுல்லாக எனக்காக மட்டுமே இருக்கணும். நான் இந்த விஷயத்தில் செல்ஃபிஷ் தான். சரி, ஓகே, நீ ஒரு முடிவோடு தான் இருக்க. நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவன் தான் வேணும்னு நினைக்கிறியான்னு. ஓகே, நீ கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்க. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். என் டைம் ஓவர் ஆகிடுச்சு. பை, டேக் கேர். எங்கே இதை காணாமல் போயிட்டா? என்னமோ ஒன்று, பார்ப்போம்.